நமச்சிவாய வாழ்க. செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரருடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது மகர ராசியுடைய அதிபதி சனி பகவான் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே இடம்பெறுகிறார். அதாவது குரு வீட்டில். குரு வீடு என்பது மீன வீடாக வருகிறது. இந்த மீன வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் நன்னிலையில் இடம்பெற்று இருக்கிறார். அடுத்ததாக திரிகோண அமைப்பு என்று வருகின்றோம். திரிகோண அமைப்பு என்று வரும்பொழுது அதாவது சுக்கிர பகவான் சந்திரன் வீட்டிலே அதாவது கடக வீட்டிலே இடம்பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் சனி பகவானுக்கு சுக்கிர பகவான் நட்பு கிரகமாக வருகிறது. அதன் அடிப்படையில் நன்மையாக விளையக்கூடிய அமைப்பு அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3ஆம் வீடு என்பது காரியத்தினுடைய துவக்கப்புள்ளி நன்றாக இருக்குதல் போன்றவை நன்மையாக விளையக்கூடிய தன்மை என்ற அடிப்படையில் மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகிறாரா இல்லையா அப்படி என்று பார்க்கும் பொழுது வெற்றி அடையக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. இந்த மாதத்தில் தொழில் நிலை என்று வருகின்றோம். அது தொழில் என்று வரும்பொழுது மகர ராசிக்கு 10ஆம் வீடாக வரக்கூடிய வீடு துலாம் வீடு. இந்த துலாம் வீட்டுடைய அதிபதி என்று வரும்பொழுது சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்திலே கடக வீட்டிலே இடம்பெற்று காணப்படுகிறார். அங்கு காணப்படுகின்ற அமைப்பு வளர்ச்சி அடைகிறதா என்று பார்க்கும் பொழுது திரிகோண அமைப்பில் சந்திக்கின்ற கிரகம் இந்த ராசியுடைய அதிபதியின் அடிப்படையில் நன்மை விளைகிறது. இந்த மாதத்தில் பொற்காலமான அமைப்பாக மகர ராசிக்கு காணப்படுகிறது. பொருளாதார மாற்றம் போன்றவை உலக சூழ்நிலையின் அடிப்படையில் சில மாற்றங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இந்த மாதத்தில் தொழில்நிலையில் ஏற்படுகிறது. அதாவது முதலீடு செலுத்தலாமா போன்றவை புதிய தொழில் தொடங்கலாமா என்ற அடிப்படையிலும் பார்த்தாலும் தொடங்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் நன்மையாக வருகிறது. தொடங்கிக் கொள்ளலாம். கனரக தொழில், குறுந்தொழில் மற்றும் மீடியமாக இருக்கக்கூடிய தொழிலின் அடிப்படையில் எல்லா வகை தொழில்களுக்கும் நன்மை அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வரவு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நல்நிலையை பெறுகிறது. அல்லது உள்நாட்டில் தொழில் செய்பவர்களுக்கும் சரி மிக அற்புதமான நிலையாக இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிலை, அந்த வேலை என்று வரும்போது 6ஆம் வீடு ராசிக்கு 6ஆம் வீடு என்று வரும்பொழுது மிதுன வீடாக வருகிறது. மிதுன வீட்டின் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து அதாவது அந்த வீட்டிலே அதாவது 6ஆம் வீட்டிலே குரு பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். குரு 6ஆம் வீட்டிலே இடம்பெறும் பொழுது நன்மை அமைப்புகள் அதிகமாக இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த பொதுவாக வேலை செய்வோர் நிலையின் அடிப்படையில் மிக அற்புதமான நிலையாக இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு மற்றும் வேறு சில காரணங்கள் அடிப்படையில் இந்த மாதத்தில் நன்மை அமைப்பாக அதிகமாக பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த நிறுவனத்திலும் சரி நிறுவனத்தில் கூட நன்மை அமைப்பு தான் இருக்கிறது. அங்கு அரசு சார்ந்த நிறுவனத்தில் சூரியன் பகவானுடன் கேது பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். அப்படி இருந்தாலும் கூட தீமை அதிகமாக விளைவிக்க முடியாத நிலை அங்கு இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம். இந்த 2ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியது இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான் தான். ஆனால் அந்த வீட்டுக்கு விரைய வீடாக இருக்கிறார். சனி பகவான் இருப்பது 3ஆம் வீடு. அந்த வீட்டிலிருந்து பார்க்கும்போது அது 12ஆம் வீடாக குடும்பஸ்தானம் வருகிறது. சில விரயங்களை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானத்திற்கு அந்த குரு வீட்டிலே இருப்பதனால் மங்களகரமான நிகழ்ச்சி அல்லது அந்த வீட்டிலே மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்தல் அல்லது மங்களகரமான நிகழ்ச்சிக்கு செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் சில பண செலவுகள் ஏற்படும். அதன் மூலம் நன்மை அமைப்பு ஏற்படுகிறது. வாக்கு என்று வருகின்றோம். 2ஆம் இடம் என்று வாக்கு என்ற இடத்தில் அதாவது திரிகோணத்திலே குரு பகவான், அந்த 2ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருப்பது வாக்கு சாதியத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. தனம் என்று வருகின்றோம். தனம் என்று வரும்பொழுது நன்மையான அமைப்பாக இருக்கிறது. பொருளாதாரம் இந்த மாதத்தில் குவியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 3ஆம் வீடு என்பது முயற்சி, எடுத்த காரியத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் அந்த வீடு குரு வீடாக வருகிறது. ராசியின் அதிபதியும் அந்த இடத்தில் இருக்கிறார். அதன் அடிப்படையில் நன்மை அமைப்பாக இருக்கிறது. 4 என்று சொன்னால் முதலீடு, தாயாருடைய நிலை, வித்தை, வண்டி வாகனங்கள், சொத்து போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம்.
முதலீடு என்று வரும்பொழுது 4ஆம் இடம் முதலீடு. 4ஆம் வீட்டின் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த ராசியுடைய அதிபதியும் பார்க்கிறார் சனி பகவான். அதன் அடிப்படையில் முதலீடு குவிகிறது. முதலீடு எங்கே செலுத்துகிறார்? அங்கு காலி இடம் என்று புதன் பகவான் வீடாக வருகிறது. காலி இடம் போன்ற வீட்டில் முதலீடு அதிகமாக செலுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. சார், அது சாரத்தின் அடிப்படையில் வரும்போது அஸ்தம், வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். தொழிலில் கூட ஒரு சிலருக்கு முதலீடு செலுத்தி வாகனம், அதாவது கனரக மிஷின்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அது நன்மையான விஷயத்திற்காக முதலீடு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். சரி, அதாவது வண்டி வாகனங்கள் சேர்க்கையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு புது வீடு கட்டுதல் போன்றவை நிகழ்ச்சி ஏற்படும். அதாவது இந்த ராசி சனி வீடாக வருவதனால் பழைய வீடு வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அது நன்மையான அமைப்பாகவே முடிகிறது. 5 குலதெய்வம் அல்லது குலதெய்வத்தினுடைய அமைப்பு, குழந்தைகளுடைய நிலை, பூர்வீக சொத்து என்ற 3 கேட்டகரியில் வருகிறோம். குழந்தை என்று வரும்பொழுது 5ஆம் வீடு சுக்கிரன் வீடாக வருகிறது. சுக்கிரனுடைய அதிபதி அங்கே சந்திரன் வீட்டிலே, அதாவது கடக வீட்டிலே இருக்கிறார். கடக வீட்டிலே திரிகோணத்தை அமைப்பில் சனி பகவான் இணைவு பெறும்போது நன்மையான அமைப்பாக வருகிறது. ஒரு சிலருக்கு அந்த வீட்டின் அடிப்படையில் சிறிது ஜுரங்கள் மற்றும் சிறு தலைகள் ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு. ஒரு சிலருக்கு புதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். இவர் அதிகமாக வெளியில் செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் திரிகோணத்திலே சனி பகவான் இருப்பதினால். பூர்வீக சொத்து என்று வருகின்றோம். பூர்வீக சொத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, அவற்றின் அடிப்படையில் நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் என்று ஏற்கனவே அது தொழில்நிலை, அதாவது வேலை பற்றி பார்த்தோம். இப்போது கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம். கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படத்தான் செய்கிறது. எதற்கு? வீடு, வண்டி, வாகனங்கள் போன்றவை பிற தேவைகளின் அடிப்படையில் கடன் வாங்கத்தான் ஏற்படுகிறது. கடன் வாங்குவர் கட்ட முடியுமா? கட்டக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. நோய் என்று வருகின்றோம். நோயினுடைய தாக்கம் அங்கு குரு பகவான் இருப்பதனால் கொழுப்பு சார்ந்த சர்க்கரை போன்றவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தி சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். சற்று கவனம் தேவை. வழக்கு என்று வருகின்றோம். வழக்கு என்று வரும்போது செவ்வாய் பகவான் அங்கு பார்வை செலுத்துகிறார் ராசினி அதிபதியை. ஆகவே வழக்கு ஒரு சிலருக்கு ஏற்படத்தான் செய்கிறது. அவர் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். 7ஆம் வீடு என்றால் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் நீண்ட நாளாக இருப்பவருக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. நண்பர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். நண்பர்களுடைய அடிப்படையில் பார்த்தால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது. ஏன்? அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்திலே சூரிய பகவானுடன் கேது பகவான் இணையும் போது சில பிரச்சனைகள் தோன்றதான் செய்கிறது. இடம் சார்ந்த பிரச்சனை அடிப்படையில், நண்பர்களின் அடிப்படையில், பொருளாதாரம் இவற்றின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனமும் தேவை. அதிர்ஷ்டம் என்று வருகின்றோம். 8ஆம் இடத்தின் அடிப்படையில் அதிர்ஷ்டம் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், தலைமை பதவி இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் அங்கு இடம் போன்றவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. பூர்வீக இடம், அதாவது தாத்தா சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் இந்த பேரனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு அதிகமாக இருக்கிறது. அல்லது அதற்கான அடிப்படையில் ஆதாயங்கள் கிடைக்கும். தலைமை, அதாவது இந்த ஜாதகருக்கு தலைமை பதவி அல்லது தலைமை பதவிக்கான தகுந்த அமைப்பு, யாத்திரை செல்லுதல், வழிபாடு செல்லுதல், கோவில் கட்டுதல், தர்மகர்த்தா வேலை செய்தல் போன்ற அடிப்படையில் நன்மையான அமைப்பாக அங்கு இருக்கிறது. ஆகவே ஜாதகருக்கு மன மகிழ்ச்சியும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கிறது. 11ஆம் இடம், 10ஆம் இடம் ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. அது 10ஆம் இடம் தொழில்நிலையின் அடிப்படையில் பார்த்தாகிவிட்டது. 11ஆம் இடம் லாபம், மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் வருகின்றோம். லாபம் கிடைக்கிறதா என்று வரும்பொழுது லாபம் கிடைக்கத்தான் செய்கிறது. அவற்றின் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. 12ஆம் இடம் விரயம் ஏற்படுகிறது. ஜாதகர் விரயம் எதற்காக பண்ணுகிறார்? மங்களகர நிகழ்ச்சிகளுக்கு மற்றும் வீடு கட்டுதல் பிற தேவைகளின் அடிப்படையில் நன்மை விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை இழத்து நன்மை ஏற்படுத்துவதற்காக பொருள் செலவழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதற்கு நன்மையாகத்தான் முடிகிறது. சரி, நாம் பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.